ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருப்பீங்க நம்புகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்குற எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி வந்துட்டு நம்ம சிஸ்டர் வந்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, பூவோட சேட்டை வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. அப்புறம் என்னோடய டே ரொட்டீன் பார்க்கலாம், பூவோட நம்ம சேட்டை வீடியோ பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பூவா பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு. எப்போவுமே இந்த கபோர்டில் தாங்க அவனுக்கு விளையாட்டு. நான் ட்ரெஸ்ஸை எதுவுமே நான் உள்ளார மடித்து வைக்க மாட்டேன். ஏன்னா சும்மா எடுத்து களைச்சி போட்டுடுறான். அதனால ட்ரெஸ்ஸை வந்து மடித்து வைக்க முடியலை. படுக்க போகிறானா, தூங்க போகிறானா, போய் தூங்குறான் பாருங்கள். பூவா வந்துட்டு குளிக்க வச்சுட்டேங்க. ரொம்ப கஷ்டமாயிருச்சு. தலைக்கு குளிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு குளிக்க வச்சுருக்காங்க. தூங்குற மாதிரி நடிப்பான் பாருங்க. கையெடு, கொரட்டை விடு. கொரட்டை எப்படி விடுவா? அப்படிதான் கொரட்டை விடுறதா? சவுண்டு கேட்கல. இந்த இருக்குல்ல, கையில இருக்குல்ல, பெரிய பால் கேட்குறான். எனக்கு தெரியும் நல்லாவே. இது வேண்டாமா? இந்த அவன் வந்து பெரிய ஸ்வைன் விளாடுற பால் கேட்குறான். என்னது பாருங்க, இங்கே வச்சுருக்காங்க 2 பால் இருக்குங்க. பெரிய பால், அது நல்ல வெயிட்டாக இருக்கு. இது வேணாம். என்னது சப்பலா? செப்பல் வேணுமா அங்கே பூவாக்கு? அப்பாட பாலை மறந்துட்டாங்க. இந்த பால் மறந்துட்டான். செப்பல் ஞாபகம் வந்துருச்சு. இந்த போடு, பூவோட சின்ன வயசு செப்பல் போட்டு பாரு. சவுண்டு கேட்குதான்னு பார்ப்போம். சவுண்டு கேட்குதா பூவா? நீ ரவுடியான்னு கேட்டேன், எல்லாத்துக்கும் அடிச்சுட்டே இருக்க. ஐயோ சாமி, இதை விட்டு வீசுறான், வலிக்குதுங்க. என்னன்னு சொல்லு. சவுண்டு கேட்க மாட்டேங்குதா? உட்காந்து சொல்லு. என்ன வேணும்? நான் போடணுமாங்க அந்த செப்பல்? எப்படிங்க இது எனக்கு பத்தும்? நீ போட. சரி போட்டு விடு, அம்மாவுக்கு போட்டு போடு. எனக்கு எப்படி பத்தும்? நீ ஏன் சொல்லு பூவா, அது போட முடியுமா? ம் ம் இருப்பா, சடை போட்டு ரொம்ப உனக்கு. வா, என்ன பண்றீங்க? இப்ப எதுக்கு கூப்பிட்டு அழப்படுறான்? என்னவா? பூவா என்ன பண்றீங்க? புரியல. சண்டோன்னா நீங்க ஒடியாவோட பேசுனா பார்த்து எனக்கு புரியாதுங்க இவன் பேசுறது. கிறுக்கு கூட கையில் எழுத கூடாதா? போகாது. உடனே கீழே விழுந்தா அழுவோம். என்ன போனடிச்சு இல்லையா? அப்பா பகுதி எந்த ஒரு இதுவும் பண்ணல. வா, அப்பா போயிட்டு வா, வந்துருவான். ஆமா, அம்மா கடைக்கு அழைச்சிட்டு போறேன். அம்மா கடைக்கு அழைச்சிட்டு போறேம்மா. வா, அம்மா கடைக்கு போறவா. சரி எந்திரி எந்திரி. வா, அம்மா அழைச்சிட்டு வரவா, கடைக்கு அழைச்சிட்டு வரேன். வா, பொம்மை எடுத்துட்டு வா. அந்த ஆஃப் ட்ரையர் பிடிக்கல, என் பேண்ட் போடணுமாங்க. பேண்ட் எடுத்து வச்சுட்டு உட்காந்துக்கிட்டு கழட்டுறான் பாருங்களேன், போட சொல்லி.
பூவாக்கிட்ட 2 குணம் இருக்குங்க. எல்லாமே அள்ளி போட்டு கீழே போட்டு அதெல்லாம் பண்ணுவான். அதே சமயம் வேலை செய்யணும்னு சொன்னால் கரெக்டாக வேலை செய்வாங்க. என்ன வேலை சொன்னாலும் செய்வான். இப்போ கடைக்கு போகிறோம், சீக்கிரம் செய்ய போனதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்கான் பாருங்க. ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு எனக்கு கூப்பிட்றாங்க கடைக்கு போக சொல்லி. என்னாச்சு என்னாச்சுமா? குடுமி கோபால், பூவா பேர் குடுமி கோபால். பூவா வந்து யார் ரூமுக்கும் போக மாட்டாங்க. அது சித்தப்பா ரூமுக்கெல்லாம் இப்போ தான் போகிறோம் பழகினதுக்கப்புறம். நம்ம பக்கத்து ரூமில் வந்துட்டு இவங்க யார் இருக்காங்கன்னு எனக்குமே தெரியாது. இருந்தாலும் இவங்க ரூமுக்கு போக மாட்டாங்க, கூப்பிடுவாங்க. ஆனால் எட்டி பார்த்துட்டு ஓடி வந்துடுவாங்க. அவங்க தான் இந்த குப்பையை போட்டிருக்காங்க. ஃபேன் மாட்டியிருப்பாங்க போல, ஃபேனில் உள்ள அட்டை பாக்ஸ் தான் அது. வந்து நம்ம வீட்டில் மாட்டியிருந்தா அந்த அட்டை பாக்ஸை எடுத்திருப்போம். அது அவங்க வீட்டு பாக்ஸுங்கிறதுனால எடுக்காமல் நின்று சுற்றிட்டு இருக்குமா. அப்பாவா? அப்பா கம்பெனிக்கு போயிடுச்சு. கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்பா எங்கள் அப்பாங்கன்ட்டு. மறந்துட்டியா? ஞாபகம் வந்துடு. போ போ வச்சுட்டு போ, எடுத்தாது வச்சுட்டு போ. சாமி உடச்சிடா சாமி. இது எப்படி சாமி பா? இந்த கபோர்ட்லேருந்து எடுத்திருக்கேன். ஏன் போ திறந்துட்டே இருக்கிறான்? உன்னால் ஒரு சாமான் வைக்க முடியல. சாமி கொடுத்துரு சாமி. ஜாவா இந்த லேப்டாப் ப்ராப்ளமாக இருக்குது. ஆனாக மாட்டேது. கடையில் கொண்டு போய் கொடுக்கலான்னு பார்த்தா நமக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. குடும்பசாமி சின்ன பிரச்சனை தான். ஆனால் இது நான் அமுக்கணுமா? சரி கொடுத்துருங்க. ஆம்பாவா? ஏ பி சி டி சொல்லு. ஏ பி சி டி. பூவுக்கு 4 வார்த்தை மட்டும் தெரியுங்க. டாடா, ஆல் தி பெஸ்ட். ஸ்வைனுக்கு இன்றைக்கி மேட்ச் இருக்குது, 3ஆவது நாள். இந்த வீடியோ வந்துட்டு மறுநாள் எடுத்தது. நானும் பூவும் கடைக்கு போகிறோம் பாருங்கள். கடைக்கு போகிறதுனா பூவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அது இந்த மாதிரி நடந்து போகிறது ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்றைக்கி நடந்து வரேன். எப்பயுமே ஓடுவாங்க இந்த ரோட்டில். அதனாலே நான் வந்துட்டு கூட்டிகிட்டு போக மாட்டேன். ஸ்வைன் கூட்டிகிட்டு போவாங்க, அவங்க தூக்கிட்டே போயிடுவாங்க. அதுதான் கடை. அந்த கடையில் போய் நம்ம ஒரு டயர் பாக்கெட்டு தான் வாங்க போகிறோம். இரு வா, விழுந்துடாத. அம்மா அடிச்சு போடும் பார்த்து கீழே விழுந்துருவா. ஓடாத. என்னடா இங்கே இருக்கடா பாதை. இங்கே வா, அங்கிட்டு போகாத. வழி மேலே போ. குட்டி குட்டி கல் இருக்குங்க, அதில் வந்துட்டு ஓடிடுவாங்க. என்னை விட்டுட்டு ஸ்டெப் மேலே ஏறிட்டு வந்தாங்க. அப்படியா அப்படியா இந்த கொண்டு வரியா? ஜில்லுன்னு இருக்கு. எப்படி இருக்கு? ஐசா ஐசாங்க. போ, அரிசி ஊற வைக்கணும். ஊறுது. பட்டாணி குழம்பு தான் எங்கள் வீட்டில் இன்னைக்கு. பாத்திரம் இருக்குது பாருங்கள், பாத்திரம் அலசணும். ஸ்வைனுக்கு வந்துட்டு காலையில் வந்து ராகி சேமியா தான் செஞ்சு கொடுத்தேன். பூவாக்குமே நான் வந்துட்டு கூழ் ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அவனும் சாப்பிட்டான், நான் தான் சாப்பிடணும். எனக்கு இங்கே பழைய சோறு இருக்குது பாருங்க, தயிர் போட்டு சாப்பிட்ருவேன். ட்ரெஸ்ஸை பூரா இதேமாரி எடுத்து வெளியில் போடுறாங்க. என்னால் எடுத்து மடித்து கூட வைக்க முடியல. எல்லாமே சும்மா சுருட்டி தான் வச்சுருக்குறேன். ஏன்னா சும்மா எடுத்து வெளியில் வீசுகிறான். குடுசாமி கீழே போட்டுறாத. குடு, பூவா வர குளிக்க வைக்கணும். என்னது கன்னத்தில் வச்சு பார்க்கணும். நல்லா ஜில்லுன்னு இருக்கான். என்ன எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஜில்லுன்னு இருக்கும். ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சுங்க. பாத்திரம்லாம் அழைச்சிட்டேன். அரிசி ஊற வச்சுட்டு நான் வந்து தான் சமைக்கணும். வந்துட்டு ட்ரெஸ் இருக்குது, துவைச்சி போட்டு வந்துடுறேன். பூவா வச்சுனா குளிக்க வச்சிட்றேன். வெயில் வந்து நம்ம குளிக்க முடியாது, ரொம்ப தண்ணி சூடாகிடும். நீங்கள் பூவாவை சுழண்டில் 5 பக்கம் எடுத்து வச்சு என்ன பண்ணுறேன்ட்டு. பூவா வா குளிக்கலாம். அப்படியா
வேண்டாமா? சிரிக்காத போ, வா வா. இந்த மாதிரி டென்ஷன் படுத்தாத போ. குளிக்கவே வைக்க முடியாது, எண்ணெயும் தைக்க முடியாது. உண்மையில ஸ்வைன் இருந்தால் மட்டும்தாங்க நல்லா சமாளிக்க முடியாது. போ, நின்றுடு போ, அப்புறம் அட்டி வாங்குவா. ஏதாச்சு ஓ கண்ட மாதிரி என்னாச்சு? ஒரு வழியாக பெட்ஷீட்டெல்லாம் இருந்துச்சா, அன்றைக்கி துவைச்சி காய போட்டேன். ஒரு வேளை முடிஞ்சது. இது வந்து நைட்டு வச்ச குழம்பு இருந்துச்சு, மீதி குழம்பு ஆயிடுச்சு. இந்த குழம்பு நான் சூடு பண்ணி நான் தான் சாப்பிட போகிறேன். வயிறு ஊற்றிடு அப்படின்னுவாங்க, நான் ஊற்ற மாட்டேன். போயிருண்ணா பாரு, தண்ணியை திறந்து எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆயிடுச்சு. இப்படி தாங்க திறந்து விட்டு ஆஃப் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பூவா கை வச்சு ஒன்னால கூட்டுறாங்க கறி. பூவா கறி விரிச்சு போய் ஏன் போந்து வேலை பண்ணுறான். பாருங்க, வெங்காயத்தை பாருங்க, இங்கே பாருங்க. பூவா நடந்தாங்க, நான் கறி கொட்டுட்டேன். மூடு வேலை வாங்கல, ஸ்வைனு தோற்று போயிட்டாங்க. செல்லு பார்த்துட்டு குழம்பு வச்சா அப்படிதான். போ, என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வா, என் தங்கம் இங்கே உட்காந்து என்னடி பண்ணுது? என்ன சாப்பிட்றீங்க? சரி சரி, ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டாங்க. இப்போ இவ்வளவு தொடச்சிருக்கேன். பாத்திரம் அழைக்கிட்டு ஸ்வைன் வந்துட்டாங்க, பார்த்துக்கலாம். என்னாச்சு? என்னாச்சு மேட்ச்சு? எனக்கு தெரியாது, சொல்லு சொல்லு. எல்லாம் தூங்குனீங்களா? கிரவுண்டில் எல்லோரும் தூங்குனீங்களான்னு கேட்டேன். ஆ, ஃபைனல் வரலையாவது போக மாட்டீங்க அப்படி தானே? ஆ, குழம்பு வச்சாச்சு. இது வந்து சப்பாத்திக்கும் கொடுத்துருவேன், சாப்பாட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம். பூவா கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க, சிக்கன் பொடி போடாமல். நான் சிக்கன் பொடி போட்டு தான் வச்சுருக்கேன். சோறு எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வேலை சப்பாத்தி மூணு செஞ்சு வைக்கிறதுங்க. அந்த வேலையை முடிச்சுட்டு நிம்மதியாக இருக்குது. மணி ஆயிடுச்சு. ஸ்வைனு 3:30 மணிக்கு போயிடுவாங்க. சாப்பிட போகிறோம். என்னது? அப்பாவுக்கு போட்டு ரொம்ப பசிக்குதுங்க. காலையில் கொஞ்சம் பழைய சோறு இருந்துச்சு, அதை சாப்பிட்டுட்டு வச்சல, அது அப்பவே காலி. பூவாவுக்கு பூவா கொஞ்சம் போடு. இப்போ கையடிச்சிட்டு வரல, வா கையடிச்சிட்டு வரல. தங்க வா தங்க. இவனுக்கு நான் அடிக்கடி சும்மா கையடிச்சிட்டே இருப்பேன். ஏன்னா அதை எடுக்கிறான், வண்டி எடுக்கிறான், விளையாடுறான். நம்ம ஏதாவது கொடுத்தோம்னா அப்படியே சாப்பிட்றோம். அதனாலே சும்மா கையடிச்சு விட்ருவேன். இருந்தாலும் சாப்பிடுவோம். அந்த கையை காட்டு. சாப்பிடுவாங்க. இப்போ சீக்கிரம் சாப்பிட கடைக்கு போனா. 40 அடிச்சிருக்கல. யார் 40 அடிச்சா? இங்க W. அவன் என் கஷ்ட வரல. நான் வீடியோ எடுக்கணும் திட்டுறாங்க. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். இவங்க என்ன வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்கிறாங்க. மேட்ச் வின் பண்ணலாங்க, டென்ஷன். அதுக்கு என் மேலே காமிக்க முடியுமா?
ஒன்று ஒன்றா சாப்பிட்றோம். சரி பரவாயில்லம்மா, நீ தட்டில் இருக்கிறது சாப்பிடு. நீ கடைக்கு வரலையா? எங்கே போகிற? அப்பா கூட உட்காந்து சாப்பிட்றோம். அப்பா கூட உட்காந்து சாப்பிட போறியா? எத்தனை இடத்துல உட்காந்து சாப்பிட்றேன்னு நான் பார்க்குறேன். சரியா? ஆனால் சோறு மட்டும் வாய்க்கு போகல இன்னுமே. வா நீ பாருங்க, தண்ணிக்குள்ள அங்கே இருக்கிற சோறு போல கொண்டு வந்து இங்கே உட்காந்து போட்டுட்டு இருக்கான். அது குடிக்கிற தண்ணி போவான். சோத்தல் தண்ணி போடுறாங்க அடுத்தடுத்து. ஒடிசாவில் இருந்து அம்மா அண்ணி வீடியோ கால் பண்ணியிருக்காங்க பாருங்க. எப்படி பேசுறான்னு மட்டும் பாருங்க. பூவா ரொம்ப சேட்டை பண்றான்னு சொல்லி எங்களுக்கெல்லாம் எப்பதான் எனக்கெல்லாம் ரெஸ்ட் கிடைக்கும் போது இந்த பாத்திரம் வர அலசணும். டைம் ஆயிடுச்சுங்க. நம்ம சப்பாத்தி செய்யணுங்க. சுயனை செய்ய சொல்லியிருக்கோம். போய் படுத்துட்டாங்க. எனக்கு முடியலன்னு சொல்கிறாங்க. விளையாண்டுட்டு வந்தது. மணி 4 மணி ஆக போகுதுங்க. பாப்பா மீன் கொஞ்சம் தான் வச்சுருக்குற சாப்பாடு. சாப்பிடுங்க. இது தண்ணி குடிச்சு சாப்பிட மாட்டேங்குது. குடுமா சாப்பிடு சாப்பிடு. மொபைல் பார்த்தாலும் சாப்பிடுவாங்கன்னு பார்த்தாக்க சாப்பிடுங்க. வேக வேகமாக சாப்பிடுவோம். கடைக்கு போகலாம். பாப்பாவுக்கு வந்து ஊட்ட வண்டியில் அவளை சாப்பிட்டுக்கிடுவா. ஆனால் பூவாவுக்கு நம்ம ஊட்டி ஆகணும். பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளைய, பூவா சின்ன பிள்ளை. அதனால் வந்துட்டு பூவாவுக்கு நம்ம ஊட்டணும். வாயிலே வச்சுருக்காங்க. இந்த பாயில் உள்ள கோரையை பூரா பிடிச்சி இழுக்கிறியா? பூ அதான் இழுக்காத. பூ அப்படியே வந்துட்டே இருக்கும். பூவா இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கா? கூட்டிட்டு இருந்தேன். ரொம்ப சைலண்டாக இருந்த மாதிரி இருந்துச்சுங்க. அதாங்க போய் பார்த்தேன். ரொம்ப சைலண்டாக அவன் ஆயிட்டானா ஏதோ ஒரு பெரிய வேலை பண்ணிகிட்டு இருப்பான். அதுக்கு தான் போய் பார்த்துட்டு இருந்தேன். தூங்கிட்டாங்க. தூங்கட்டும். இப்போ எனக்கு வேலை இருக்குது. காற்று அலச போகிறேன். இப்போ தூங்கி எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறான்னு தெரியல. எந்திரிக்கும் போது அழுகுவோம். எனக்கு தூக்கம் வந்து கம்மியாக தான் இருக்கும் தூங்கி எந்திரிக்கிறது. நான் எப்படியுமே 6 மணிக்கு எழுப்பி விட்டுருவேன். மணி 5 4 4:40 ஆகுதுங்க. நம்ம பாத்திரம் அழைச்சிட்டு நம்ம வேலையை ஆரம்பிப்போம். ஒரு வழியாக கழுவிட்டாங்க. கழுவி தொடச்சி வச்சாச்சு. வாங்க மணி என்னன்னு பார்க்கலாமா? இப்போ தாங்க எனக்கு ரெஸ்ட்டு. மணி 5 மணிங்க. காலையில் இருந்து வேலைங்க. இப்போ தான் ரெஸ்ட்டு. நிஜமாலுமே முடியலைங்க. ஸோ வந்து ட்ரெஸ் எல்லாம் இருக்குங்க. இதெல்லாம் எடுக்கணுங்க. ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. காஞ்சிருச்சுங்க. இதெல்லாம் எடுத்து மடித்து வச்சுட்டு ட்ரெஸ்ஸு இங்கே இருக்குங்க. இதை மடித்து வைக்கணும். சேர்லேயே அதுக்கு இருக்கட்டும். நான் இப்போவே வெளியில் கூட்டிட்டேங்க. பூவா வந்துட்டு எது சாப்பிட்டாலும் பாப்பாவுக்கு கொடுப்பான். ஆனால் வந்து பாப்பா வந்து எதையுமே கொடுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் பாப்பா இங்கே வந்து ரொம்ப சைலண்டாக இருக்கிறாள்ல, அவங்க வீட்டுக்கு போனால் பாப்பா பூவாவை அடிப்பா. அழுதுட்டு பூவா ஓடி வரும். அங்கே போயிட்டாங்க 2 பேரும். அங்கே நிற்கிறாங்க பாருங்க 2 பேரும். பாப்பா வந்துட்டு என்ன பண்ணுவான்னா, அவள் வந்துட்டு உள்ளே விட மாட்டாள் அவங்க வீட்டுக்குள்ளே. நீ தொடமாட்டே இருக்கட்டும். ரொம்ப சோம்பேறியாக இருக்குது. நான் டீ போட போகிற மணி 7 மணி. பூவை அடிச்சிருவா பாப்பா. அதுக்கு தான் போன பின்னாடியே. ஏன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டானா பாப்பா அடிச்சிருவா. பூவை வந்து அங்கே தான் நின்றுட்டுருக்கான். வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க பாப்பா பூவாவை. போனா என்னடி சத்திய
விளையாட மம்மி அடிக்கும் போ. இங்கே வருங்க, இந்த சப்பாத்தி மதியம் பிசைஞ்சது அவள் விளையாடுறதுக்காண்டு கொடுத்தது. அதை போட்டு சட்டியில் போட்டு விளாண்டுட்டு இருக்கா பாருங்களேன். மம்மி மாடா அடிச்சுட்டு போச்சுதா இவனை பாருங்க. இது இந்த ஸ்டூல் வந்து பாப்பா விட்டுது, உடனே பிடிங்கிட்டா பாருங்களேன். எந்த ஒரு பொருளுமே கொடுக்க மாட்டாங்க இவ. ஆனால் பூவா வந்துட்டு இது விளையாடுறதுக்கெல்லாம் கொடுப்பான். பிடிங்கி வச்சுட்டா பாருங்க ஸ்டூலை பாருங்க. இதை வந்துட்டு பூவாட்டை கொடுப்பேன், வாங்கிக்கிறா பாருங்க. எனக்கே தரமாட்டா பாருங்களேன். என்ன அடிக்கிறான் பாருங்க, நான் வாங்குறேன்னு சொல்லிட்டு. உனக்கு அதனோட வாங்கி கொடுக்கணும், வாங்கினேன். விளையாடுங்க, போக்கு கொடுப்பாப்பா, போப்பா. அவன் தான் ஊட்டி விடுறா பாருங்க. சாசா கொடுத்துறாதடி. வேண்டாங்கிறான். எப்போவுமே தூங்குறதுக்கு போகாதாங்க பாய் போடுவான். அது மாதிரி தான் நாங்கள் தூங்க போகிறோம். ஸ்வைன் வந்துட்டு நைட்டு 12 மணிக்கு தான் வருவாங்க. நானும் பூவா தூங்குவோம். பூவாதான் பாருங்க பாயில் எடுத்து தலைகாணிலாம் போட்டு ரெடி பண்ணுவான் பாருங்க. ஆனால் ஒழுங்காக போட மாட்டான். ரொம்ப நேரமாக ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்துடுவான். நாங்கள் தூங்க போகிறோங்க. குட் நைட். சரி, ஓகே. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோ பார்த்து நான் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ நல்ல வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.